ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ கூண்டோட எல்லாருமே சிக்க போகிறாங்க நம்ம கொற்றவை மேம் கிட்ட. ஏன்னா ஒருத்தரை கொலை பண்ண குற்றத்துக்காக நம்ம கொற்றவை மேம் வச்சு செய்ய போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பார்கவியோட அப்பாவை பரிதாபமாக கொண்டுட்டாங்க. உண்மையிலுமே அது ரொம்பவே மோசமான விஷயம் தாங்க. ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. அவரை போயிட்டு அந்த பாடுபடுத்தி கொன்னுட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு இதுக்காக நம்ம ஜனனி வந்து கொற்றவை மேம்க்கு ஃபோன் போட்டு இதை இப்படியே விட்டுறவே கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்பவே மோசமான அவங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் வந்து நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தெளிவாக முடிவுக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரியங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. கொற்றவை மேம் வந்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்க ஜனனி, எப்படியாச்சும் நான் வச்சு செய்கிறேன், எவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா அவளுங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாளுங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வந்து என்ன பண்ணணுமோ எங்கே அடித்தா என்ன நடக்குமோ அதை நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரொம்பவே வந்து கோவம் வருது நம்ம அறிவுக்கரசிக்கு. என்னடா இது மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா இதனால் சிக்கி சின்னாப்பினமாக ஆக போகிறா. ஏற்கனவே பழி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்க. இதில் வேற இந்த மாதிரி அறிவுக்கரசி மாட்டினதுனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதிர்நீச்சரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இன்னும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.